ரீசன்ட் டேஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியால தர்பூசணி பழத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலப்படம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரவிக்கிட்டு இருந்தது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைகளுக்கே டைரக்டா போய் ஒவ்வொரு பழமா வெட்டி பார்த்து அதை செக் பண்ணிருக்காரு. என்ன மாதிரியான செக்கிங் பாத்தீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு வாட்டர் மெலன்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல கலர் ஒட்டிச்சு அப்படின்னா அந்த வாட்டர் மெலன்ல கலப்படம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்றாரு. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தர்பூசணி பழத்துல எப்படி வந்து கலப்படம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ காமிச்சிருப்பாரு. அந்த டெமோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன்ல கலரையும் சுகரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மெலன்ல இன்ஜெக்ட் பண்ணுவாரு. உண்மையிலேயே தர்பூசணி பழத்துல இந்த மாதிரி கலரை ஏத்த முடியுமான்னு கேட்டா அங்கதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். இது உண்மை கிடையாது. பட் இந்த வீடியோ என்னதான் ஃபேக்கா இருந்தாலும் இவர் இப்படி பண்ணதுனால சோசியல் மீடியாலயும் இது ரொம்ப ட்ரெண்ட் ஆனதுனால மக்கள் யாரும் இந்த வாட்டர் மெலனை வாங்கி சாப்பிடறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. விவசாயிகளுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாரு. செலவு பண்ணதுல ஒரு பாதி கூட எங்களால எடுக்க முடியல சார். ரொம்ப அடிமட்டத்துல போயிட்டு நஷ்டத்துல இருக்கோம் சார். நாங்க அந்த விவசாயி கிட்ட இருந்து வாங்கி விற்கிற ரீட்டைலர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பணியிடை மாற்றம் செஞ்சிருப்பாங்க. நீ ஊருக்கு கிளம்பு. வாட்டர் மெலன்ல வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு செக் பண்றதுனால அது கலப்படம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா வாட்டர் மெலன்ல நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஒட்டதான் செய்யும் அதுல இருக்கிற நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்னால. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரே ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருப்பாரு. இந்த கலர் இயற்கையான கலர், நீங்க தாராளமா சாப்பிடலாம். பட் அதை யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் யாரும் கவனிக்கல. எல்லாரும் அந்த நெகட்டிவா வந்து கெமிக்கல்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்றதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா பேசினாங்க. பட் தி பிக் क्वेश्चन இஸ், சரி இப்படி தர்பூசணி பழம் வாங்காமலே இருந்துருவீங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. தர்பூசணி பழத்துக்கு பதிலா வேற ஏதோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெயிலுக்கு வாங்கி சாப்பிடதா போறீங்க. அப்படி வாங்குறதா இருந்தா என்ன வாங்குவீங்க? ஐஸ்கிரீம் வாங்குவீங்க. ஐஸ்கிரீம்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே கலர் அதே சுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிருப்பாங்க. பல பிளேவர்ஸ்க்கு பிளேவர் சேர்த்துறதுக்காகவும் அண்ட் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காகவும் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணதான் செய்வாங்க. அப்ப அது கெடுதல் இல்லையா? நிறைய பேர் ஜூஸ் குடிப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கொடுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு. இந்த பிராண்டோட பேரை என்னால ஓப்பனா சொல்ல முடியாது, ஏன்னா சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை வரும். அந்த ஜூஸ் பாட்டிலுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கு சேஃப்டி இல்ல, ஆனா அதே மாதிரி பிரெக்னன்ட் உமன்ஸ்க்கும் சேஃப்டி இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பாட்டில் பின்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்படி கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டில் பின்னாடி மென்ஷன் பண்ணிருக்க அந்த ட்ரிங்கே நம்ம குடிக்கும் போது அதுல வேற அவனுங்க கலர் கலரா வேற போறானுங்க. பாட்டில்ல ரெட் கலர் ஒன்னு, ப்ளூ கலர் ஒன்னு, இப்ப புதுசா ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க கோல்டன் கலர்ல ஒன்னு. சந்தீப் உயிரோட இருந்தா அண்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 90% கலப்படமற்ற தர்பூசணிகள் தான் விற்கப்படுது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பாரு. நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து தர்பூசணி பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோனுக்குள்ள நாங்க வச்சிருக்கோம். ஃபைனலா நான் சொல்றது என்ன அப்படின்னா கெமிக்கல் சேர்த்திருப்பாங்கன்னு நினைச்சு வாட்டர் மெலனை சாப்பிடாம விட்டுட்டு நீங்க கண்ட ஜூஸை வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலா நேச்சுரலான வேலை இருக்கிற தர்பூசணியை சாப்பிடுங்க. ஹெல்தியா இருப்பீங்க.